ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபன் தான் பார்க்க போறோம். டிஃபனும் ஒரு சட்னி. ஓகே, கோதுமை வச்சு கிறிஸ்பியா ஒரு தோசை, கார்லிக் தோசை ரெடி பண்ண போறோம். அடுத்தால வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நான் பாத்திரத்தை வச்சாச்சு. ஓகே, அது கூட எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் காயிட்டு நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸே சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே டிப்ஸ்ல சொல்லிடுறேன். இந்த வத்தல் எல்லாம் நல்லா காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸ்ல கொஞ்சம் திக்கான இந்த டப்பால நம்ம வச்சுட்டோம்னா, இது நமக்கு ஏதோ ப்ராடக்ட் இருந்தது டப்பா தான் வச்சுட்டோம், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இங்க பாருங்க, என்ன இருக்கா, எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. இதே இது இதுமே நான் வெயில காய போட்டு இந்த மாதிரி டப்பால மூடிதான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், வாங்கி காய வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம்னா எவ்வளவு நாள்னாலும் அது கிறிஸ்பியா இருக்கும். ஓகேயா, வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்துட்டா, செவந்துட்டு உள்ளி இதுக்கு கூட வெள்ளைப்பூடு, உள்ளி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுல 4ல் ஒரு பங்கு வெள்ளைப்பூடு எடுக்கணும். இதையும் லைட்டா நல்லா வதக்கிக்கிட்டு, அதே மாதிரி தக்காளி 2 பங்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கிடணும். ஒண்ணு போதும், ஏன்னா நம்ம உள்ளி குறைவா தானே செய்திருக்கோம். நேர்பாதி தான் தக்காளி வேணும். ஓகே, தக்காளிக்கு நேர்பாதி வெள்ளைப்பூடு வேணும். லைட்டா வசக்குவோம். அடுத்தால இது கூட தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன். தக்காளி எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு அளவு தேங்காய் எடுத்துக்கிடுவோம். ஒரு சின்ன துளி கல்லுப்பு போட்டிருக்கேன், தேவைக்கு பிறகு போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நமக்கு மிளகா வத்தல் நல்லா வறுத்துட்டு. சரியா? ஓகே, மாவு ப்ரிப்பரேஷனை பார்த்துருவோம். இது கொஞ்சம் ஆறிட்டு, ஆறின பிறகு நம்ம அரைச்சி விடலாம். இதுக்கு நம்ம கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம். ஓகே, இதுல நான் 1½ ஸ்பூன் மாவு எடுத்ததுனால அதுக்கு தகுந்த வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அப்புறம் எரிப்புக்கு பச்சை மிளகு, கொத்தமல்லி கீரை கூட இதே வத்தலை பொடிச்சு சில்லி பிளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தால ஜீரகப்பொடி கொஞ்சமா, இதுக்கு தேவையான அளவு உப்பு பொடி, அப்புறம் நெய்யை உருக்கி சேர்த்துருவோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் போல நெய் ஊற்றிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல தண்ணியா, அந்த கரைக்கிறதுலதான் இருக்கு. ரவை ஒரு வெறும் கோதுமை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுல ரவையோ பச்சரிசனோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஆனா கிறிஸ்பியா தோசை சுடணும். அதுக்கு தகுந்த என்ன செய்யணும், கொஞ்சமா இப்படிதான் தண்ணியா தான் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம சட்னிக்கு அரைச்சி எடுத்துருவோமா. நான் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ரொம்ப நைஸாலாம் ஒன்றும் அரைக்கலன்னா, கொஞ்சம் திரியாதான் அரைக்கணும்.
தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஜீரம், கடுகு, 2 உளுந்தம்பருப்பு. அது லைட்டா பொரியட்டு இருந்தாரு. நம்ம இதை கருவேப்பிலை, இது காஞ்ச கருவேப்பிலைனால நான் இப்படி போட்டிருக்கேன். சரியா? போட்டுட்டு ரொம்ப தண்ணியாவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாவும் இல்லாம லைட்டா ஒரு கொதி வந்தோம்னா நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம எல்லாம் வறுத்து தானே சேர்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இதுக்கெல்லாம் இந்த சட்னி சூப்பரா இருக்கும். லைட்டா இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வைக்கிற வேண்டியதுதான். நான் கொஞ்சம் சின்ன சைஸா தான் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் தோசை ஆனனால இதுக்கு வந்து நெய்யும் விடலாம், எண்ணெயும் விடலாம். நம்ம நெய்யோட டெக்னிக் இதுதான். எண்ணெய் எதுனாலும் சூப்பரா வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம்னா, இந்த இதுலயும் ஊத்திருக்கேன். இது வந்து இந்த ஆப்பம்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி கல்லுல அதுல நான் ஊத்தி பார்த்திருக்கேன். பார்ப்போம். ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அப்ப இந்த மாதிரி கலர் ஃப்ரெண்ட்லயே வந்தா மட்டும் கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுவோம். பார்த்தாலே கிறிஸ்பியா இருக்கிறது தெரியுதா? கோதுமை மாவு தான். இதே இது சாதா கோதுமை மாவுனா கண்டிப்பா என்ன செய்யும், சட்டா பேர ஒட்டும். ஆனா இது வந்து அதே கோதுமை மாவு தான், கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்கிரியன்ட் இதுல ஆட் பண்ணதுனால மட்டும்தான் அது வந்து ஒட்டாம கிறிஸ்பியா இரும்பு கல்ல இப்படிதான் வரும். பாருங்க எப்படி இருக்குதியா? இதே மெத்தட்ல எடுத்துட்டோமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கிடைக்கணும். இந்த இதுல நான் தண்ணி இருக்கு, அதனால மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அடியில எல்லாமே செட் ஆயிரும். அதனால வேகட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிடுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்துனா நம்ம அசல் இந்த முருகல் தோசை சாப்பிடுவோம்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். ஸ்ரீகுட்டிங்க பேர் ரைட்டா காய். ஓகே, வேகட்டு. இதே மாதிரியே கூட ஒன்று எப்படி இருக்கு தோசை? இது வந்து நம்ம இந்த கல்ல ஊத்துனது, இரும்பு கல்ல ஊத்துனது. ஓகே, எவ்வளவு லேசா நம்ம விட முடியுமோ அவ்வளவு லேசா நம்ம என்ன செய்யலாம், கோதுமை மாவுல ரெடி பண்ணலாம். கோதுமை தோசையில முருகல் தோசை, இது கார்லிக் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு முருகல் தோசை. அதுக்கு ஆப்டா ஒரு வெங்காய கார சட்னி. கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க. சிம்பிள் தான் இது ரொம்ப சிம்பிள் தான். யாருக்கெல்லாம் வராதுன்னு சொல்லதான் இந்த மெத்தட்ல கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கோதுமை தோசை நம்ம இப்படியும் சுட்டு எடுக்கலாம். நீங்க நான் கார்லிக் போட்டிருக்கேன், நீங்க ஜிஞ்சர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். சாதா தோசையை விட ஏதாவது ஆட் பண்ணி விடும்போது அது ஒரு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். இரும்பு கல்ல சுட்டா இந்த பேட்டர்ல அழகா அந்த தாள் மாதிரியே வந்துடும். இது வந்து நான்ஸ்டிக்ல சுட்டது. நான்ஸ்டிக்ல பாருங்க எப்படி இருக்கு, மாத்தியே போடாண்டாம். இந்த எப்படி இருக்கு, கண்டிப்பா செய்து பாருங்க. கிறிஸ்பியான ஒரு கார்லிக் கோதுமை தோசை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆப்டா ஒரு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.